நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக சந்தித்திருக்கிறோம். உலகளாவிய ரீதியில் சர்வதேசத்துல என்ன நடக்கும் என்பது பற்றி நாம் உற்று பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அமெரிக்க பீராங்கி அதாவது இராணுவ தளத்தை ஈரான் தாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஆங்காங்கே கேட்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், பல்வேறுபட்ட தாக்குதல் நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் அச்சமூட்டக்கூடிய பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு விடயம்தான் இந்த இராணுவ தளங்களை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடோ இல்லை என்று சொன்னால் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்வது, இல்லை என்றால் இந்த எண்ணெய் கப்பல்களை இல்லாட்டி வர்த்தகம் சார்ந்திருக்கக்கூடிய தளங்களை அழிப்பது, இல்லை என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய தளங்களை அமைப்பது என்று சொல்லி ஏராளமான விடயத்தை ஈரான் செய்து கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி ஈரான் செய்தோன்னா அமெரிக்கா அதுக்கு சும்மா இருப்பதில்லை, அதுக்கும் பதிலடி கொடுக்கின்ற நிலைப்பாடுகள் இருக்குது. அந்த வகையில தான் இன்றைய தினத்துல கூட நாம் பார்க்கின்றோம், அமெரிக்காவினுடைய தளங்கள் அதாவது இராணுவ படை தளத்தினுடைய தடத்தை ஈரான் தாக்குதல் மேற்கொண்டு இருக்கின்றது. இதன் பிற்பாடு அரசியல் ஆய்வாளர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். உண்மையிலேயே சர்வதேச நாடு என்பதை தாண்டி ஒரு சர்வதேசம் உலக நாடுகள் என்கின்றது இருக்கின்றது. எங்களை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் பல இருக்கின்றன. இருப்பினும் ஒரு நாடு வல்லரசாக இருக்கிறது, இல்லாட்டி ஒரு நாடு இன்றைக்கு மிக முக்கியத்துவம் அதாவது அந்த நாட்டுல சுத்தித்தான் நாங்க எல்லாம் இருக்கிறோம் என்று சொன்னால், சில நாடுகளோடு நட்புறவை பேணுகின்ற பொழுது அவர்களுடைய தளங்கள் எங்களிடத்துல இருக்கும். இரு நாடுகளுக்கும் இடையில போர் வருகின்ற பொழுது அவர்களுடைய தளங்களை மையப்படுத்தி போர் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில தான் எல்லோருக்குமே தெரியும், ஈரான் தொடர்ச்சியாக அமெரிக்காவை குறிவைத்து தாக்குவது, அமெரிக்கா குறிப்பாக சொல்லப்படால் ஈரானை தாக்குகின்ற சம்பவங்களும் அதிகரித்து இருக்கின்றன. இந்த தாக்குதல் சம்பவம் எங்க பாதிக்கும் என்று சொன்னால், ஏதிலிகளாக இருக்கக்கூடிய எம்மவர்கள் மீது பாதிக்கக்கூடும் என்று சொல்லலாம். தொழில் வாய்ப்புகளாக சென்றவர்களை பாதிக்கும் என்று சொல்லலாம். எல்லோருக்குமே தெரியும், குவைத்துல தாக்குதல் நடந்திருந்தது, ஹத்தாரில தாக்குதல் நடந்திருந்தது, டோஹால தாக்குதல் நடந்திருந்தது. ஆகவே தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவத்தை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் நாம் சற்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சர்வதேசத்தில் ஒரு அச்ச நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது, பதட்டமான ஒரு சூழல் இருக்கின்றது. இப்ப ஈரான் அமெரிக்காவுடைய தளத்தை தாக்கி இருக்கிறது. அமெரிக்கா இதற்கு என்ன பதிலடி கொடுக்க போகின்றது என்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் தொக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் ஒரு பொருளாதார யுத்தத்தை கொண்டு வராம விடமாட்டார்கள் என்பது எல்லோருக்குமே தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் மூன்றாவது உலக யுத்தம், இரண்டாவது உலக யுத்தம், அதே போன்று முதலாவது யுத்தம் என்கின்றது இடம்பெற்றிருந்தது. அதன் பிற்பாடு இப்ப இருக்கக்கூடிய ஒரு யுத்தம் என்றால் என்னன்னா பொருளாதார யுத்தம். அப்ப சொல்லுகின்றார்கள், பொருளாதார யுத்தம் தான் இனி வருகின்ற காலங்கள்ல நடைபெற போகின்றது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இவ்வாறே தொடர்ச்சியாக செல்வோமாக இருந்தால் நாடு பல நாடுகள் பல்வேறுபட்ட விளைவுகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார், அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகின்றது, சர்வதேச மையப்படுத்தி ஒரு பதட்டமான சூழ்நிலை, அச்சமான சூழ்நிலை, அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்வுகளும் என்ற வகையில பல்வேறுபட்ட நகர்வுகளை சொல்லி இருக்கின்றது. இருப்பினும் அமெரிக்காவினுடைய பதிலடி என்ன, அமெரிக்கா எவ்வாறான செயற்பாடுகளை கையாள போகின்றது என்பதில் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவுடாக சந்திப்போம். வணக்கம்.